வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் வச்சு நீங்கள் ஸ்வீட் கார்ன் பலாவ் வேக வச்சு சுட்டு சாப்பிட்ருப்பீங்க, அமெரிக்கன் கார்ன் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, ஏன் பிபிக்யூ கார்ன் கூட செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இப்படி ஒரு சைட் டிஷ் பண்ணியிருக்கீங்களா? இந்த சைட் டிஷ் சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்தோடய சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃப்லி சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி கர்னல்ஸாக எடுத்து வச்சுருக்கோம். கர்னல்ஸ் இல்லைன்னா என்னென்னா ஒரு சின்ன சின்ன முத்தாக எடுத்து வச்சுருக்கோங்க. வேக வைக்க வேண்டாம். தேவையான அளவுக்கு எண்ணெய், 3 பெரிய தக்காளியை நல்லா தண்ணியில் போட்டு வேக வச்சு அதை ஆறின அப்புறமா தோல் உரித்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக முந்திரி, வேறு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கசூரி மேத்தி, இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தேவையான உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வழக்கம் போல் ஒரு பெரிய சட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஃபேமிலினாலே சட்டி தான். அடுப்பு மேலே வச்சு அடுப்பு நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சட்டி நல்லா காஞ்சப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இதுக்கு லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் தேவை தான். எப்போ நம்ம செய்கிற டிஷ்ஷோடு இது கொஞ்சம் தேவை. அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிபத்திரி, அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி கிளாஸ் பதம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க 3 பெரிய தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தோலை உரிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தோலை உரிச்சிட்டு தான் அரைச்சிக்கணும் தக்காளியை. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வெறும் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வாங்க பார்க்கலாம். அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கின அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் ரொம்ப முக்கியங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இன்னும் வரலைங்க, வர டைம் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நல்லா அந்த முந்திரி விழுது இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கொதிச்சப்புறமா ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கோங்க. 2லேருந்து 5 நிமிஷம். இப்போ கார்ன் நல்லா வெந்திருக்கும். கார்ன் வேகத்தை காட்டுவாங்க பாருங்கள் கையில் எடுத்து எப்படி காட்டுறாங்க. கார்ன் நல்லா வெந்திருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி விழுதை சேர்த்துக்கோங்க. முந்திரி விழுது சேர்த்துட்டு கசூரி மேத்தியை நல்லா கையில் நசுக்கி தான் போடணும், அப்படியே போடக்கூடாது. நல்லா கசக்கி அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முந்திரி விழுது அந்த பவுல் எடுத்து வச்சிருந்தோம்லே அந்த தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்டான பட்டரை ஆட் பண்ணுறோங்க. பட்டரை ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் ஈஸியாக வந்துடும். கடைசியாக கொரியாண்டர் லீவ்ஸை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு எடுத்து வச்சிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடிங்க. இதை சப்பாத்தியோட வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.